அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான அல்லாஹ்வினுடையவர்களே, நம்ம தொழுகையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ தொழுகையில் சிலருக்கு என்ன விஷயங்கள் தோணும், தொழுகையில் உலகத்துடைய நினைவுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்படின்னா, அப்போ தான் அவங்களுக்கு எதை எங்கே வச்சோம், ஐயோ இது இங்கே வச்சுருக்கமே ஞாபகமாக எடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு தொழுது முடிச்சதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷைத்தான் அந்த நேரத்தில் தான் நம்மளை அதிகமாக வழிகெடுப்போம். இன்ஷா அல்லா நான் சொல்கிறத இன்ஷா அல்லா நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ஏன்னா நான் இதைத்தான் எங்கள் உஸ்தாதுமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை தான் பின்பற்றுறேன். அதனால் எனக்கு தொழுகையில் அவ்வளவா மனசஞ்சலங்கள் ஏற்படாது. நீங்கள் தொழுகிறீங்க அப்படின்னா தொழுகையில் அந்த குரானை ஓதுவீங்க பார்த்தீங்களா, குரானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறீங்க பார்த்தீங்களா, அதையே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் குரானில் இருக்க வசனங்களை தான் ஓதிக்கிட்டு இருக்கீங்க. தொழுகையில் எந்த ஒரு எண்ணமே இல்லாமல் அந்த குரானை ஓதுறோம் அப்படின்ற முழு நீயத்தோடையே நம்ம தொழுவோம் மனசார. இல்லை அது இல்லை அப்படின்னா, இதோ ஒரு நரகத்துடைய வாசல் முன்னாடி நம்ம தொழுகிறோம், நம்ம ஒரு இலை தவறுனாலும் நம்ம உள்ளே விழுந்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு தொழுது பாருங்கள். சைத்தானால உங்களை வழி கெடுக்கவே முடியாது. உமர் அலி என்ன பண்ணுவாங்களாம், தொழுது முடிச்சுட்டு முகத்தை மூடி வச்சுக்குவாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஏன்னு ஒரு சஹாபி கேட்டிருக்காங்க. நபி சொல்லியிருக்காங்கன்ட்டு உமர் அலி சொல்கிறாங்க. நபி சொல்லியிருக்காங்க, அதாவது அல்லாஹ் எல்லாருடைய தொழுகையும் ஏற்றுக்க மாட்டானா, சிலருடைய தொழுகைகளை அவங்க மூஞ்சி முன்னாடியே விட்டு எறிஞ்சிருவானா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தொழுகையில் ஓர்மை இபாதத் இருக்காதான், இஹ்லாஸ் இருக்காதான். அதனால் உமர் அலி பயந்துக்கிட்டு அதனால் தொழுது முடிச்சுட்டு முகத்தை முடிக்கிட்டு அழுவாங்களாம், யா அல்லாஹ் என்னுடைய தொழுகையை மூஞ்சில் விட்டு எறிஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்களாம். உமர் அலியோட இஹ்லாஸும் இவாதத்தையும் எந்த அளவுக்குன்றத பல கித்தாபுகளில் நம்ம படிச்சிருப்போம். அவங்களே அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அப்படின்னா, இந்த காலத்தில் இப்போ இருக்க நம்ம எந்த அளவுக்கு பயப்படணும், எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தொழுகுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாருடைய தொழுகையும் ஏற்றுக்கணும், என்னுடைய தொழுகையும் ஏற்றுக்கணும், உங்கள் எல்லாருடைய தொழுகையும் ஏற்றுக்கணும். நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. நிறைய தௌபா செய்யுங்க. ஏன்னா ஷைத்தான் நம்ம தௌபா செய்ய விடவே மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தௌபா செஞ்சு அல்லாட்ட மன்றாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவனால் நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அல்லாட்ட போட்ட சபதத்தில் தோக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் இப்போ இருக்க பெண்மணிகளோ ஆண்மகன்களோ என்ன பண்ணுறாங்க, ஹராமான விஷயங்கள், தொழுகையில் ஈடுபடுறதே கிடையாது, ஹராமான விஷயங்கள், நிறைய விஷயங்களில் ஈடுபடுறாங்க. அல்லாஹ் அதிலிருந்து உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் உங்களையும் எங்களையும் எல்லாரையும் பாதுகாக்கட்டும். அல்லாவுக்காக எல்லாரும் 5 நேரமும் தொழுங்க, இபாதத்தோடு தொழுங்க, இஹ்லாஸோட தொழுங்க, மனசார நிய்யத்து வச்சு தொழுங்க. ஷைத்தானால் திருடவே முடியாத ஒரு விஷயம் நிய்யத். அவனால் துவாவை திருட முடியும், ஆனால் நிய்யத்தை அவனால் திருடவே முடியாது. மனசார நிய்யத்தை வச்சுட்டு அல்லாவுக்காக தொழுகுங்க. எல்லாரும் கரெக்டான முறையில் தொழுகுங்க. நல்லபடியாக ஆவது பிஸ்மி சொல்லி தொழுகையை ஆரம்பித்து நல்ல முறையில் தொழுது தஸ்பீ செஞ்சு துவா செஞ்சு, இன்னும் 2 இருப்புக்கு நடுவில் என்ன ஓதணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். அதை ஓதுறது எவ்வளோ சிறந்தது நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி